பார்வதிக்கு சபரி பண்ணது வாண்டடா மிதிச்சா பார்வதிக்கு சரி வாங்கம்மா. ஐயோ அதான் இந்த 2 பேரும் ஓடி வந்தபோது அவங்க வந்து பாயிண்ட்ல வந்து ரைட்டு அவ வச்சு விட்டுருவாண்டா. இதில் வந்து பார்வதியும் செம்ம பிரெயினி தான். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இத்தனை நாள் உள்ளே ஆடிருச்சு, வெளியே என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த 4 பேர் வந்தாங்க. இந்த 4 பேர் ஸ்ட்ராங் வந்து சாண்ட்ராவும் இந்த திவ்யா கணேஷ் தான். அதனால நான் வந்து அவங்க கூட சேர்ந்துட்டேன்னா அதுவும் பக்கா கேம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்வதி வந்துட்டு அந்த பழைய பார்வதியாகவே இல்லை. யாராவது ஒரு ஆள் வெளியே போவாங்க அப்படிங்கிற கருத்தை நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ரம்யா இல்லைன்னா கனியாக இருக்கும்ன்ட்டு தோணுது. விஹானா பொண்ணை கூப்பிட்டுருக்கோம். விக்ரம் பொறுமையாக நடந்து வருவார். விக்ரம் வந்து என்ன சொல்லுவான்னா, பொறுமையாக தான் நடந்து வர முடியும், இப்போ என்ன இப்போ அப்படின்னு கேட்டுருப்பான். விஹானா வந்துட்டு ஒன்றும் இல்லையா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டு இவ்வளோ தான் நடந்தது. இதுக்கு தான் அந்த பொண்ணு தேவையில்லாமல் போயிட்டு அழுதுன்னு போயிடுச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இல்லை காஜல்லாம் கலையுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நானும் சைலஜாவும் இந்த வாரம் பிக் பாஸில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டாக பேசி, அது பேர் என்ன சொன்னீங்க? நாங்கள் இன்னைக்கு புறணி பேச போகிறோம். என்னன்னா வந்துட்டு வாரம் வாரம் வந்துட்டு பிக் பாஸ்ல வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து சனி ஞாயிறு ஸ்டேஜில் வந்து நிறைய கொஸ்டின் நல்லா கேட்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு கண்டஸ்டண்ட்டை வச்சு செஞ்சிடறாரு. சில விஷயங்கள் கேட்கல, ஏன் இதை கேட்கலன்னு நிறைய பேர் நிறைய கேள்விகள் சொல்கிறாங்க. போன தடவை கூட பார்வதியை அடித்தப்போ வந்து பார்வதியை தான் டார்கெட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணார். ஆனால் விக்கல் அவர்கள் வந்து கழுத்தில் மிதிக்கணும் அப்படின்னு சொன்னதை, சாண்ட்ரா வந்துட்டு வாயை உடைக்கணும் அப்படின்னு சொன்னதை, அப்புறம் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பிக் பாஸோட ரூல்லேயே வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு இருந்தது. ஆமாம், திவாகர் போனதுக்கு முந்தான வாரமும் திவாகரும் கலையை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பிக் பாஸ் அடுத்த வாரம் இவனை போகிறேன் நீ போகிறேன்ட்டு அது கூட அட்ரஸ் பண்ணார். ஆனால் போன வாட்டி அட்ரஸ் பண்ணிக்கவே இல்லை. அதாவது சாண்ட்ரா, இந்த பார்வதி, அப்புறமா திவ்யா கணேஷ், இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணது கூட விஜய் சேதுபதி எதுவும் கேட்டுக்கவே இல்லை. இல்லை எனக்கு ஒரு விஷயம் தெரியல, ஓப்பன் நாமினேஷன் இருக்கா, டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும்? பண்ணக்கூடாது, ரூல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை பண்ணக்கூடாதான். அப்போ வந்துட்டு ஏன் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க? டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான குரூப்பிசம் நடக்குது, நான் குரூப்பிசத்தெல்லாம் உடைக்க போறேன் வந்த டீம் தான் உள்ள குரூப்பிசம் பண்ணி பார்வதி துணைக்கு. ஏன்னா பார்வதி தான் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஆச்சே. அப்போ அவங்களே நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு இத்தனை நாள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஐடியாஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து கேட்பாரா அப்படிங்கிறத வந்துட்டு இதில் வந்து பார்வதியும் செம்ம பிரெயினி தான். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இத்தனை நாள் உள்ளே ஆடிருச்சு, வெளியே என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த 4 பேர் வந்தாங்க. இந்த 4 பேர் ஸ்ட்ராங் வந்து சாண்ட்ராவும் இந்த திவ்யா கணேஷ் தான். அதனால நான் வந்து அவங்க கூட சேர்ந்துட்டேன்னா அதுவும் பக்கா கேம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்வதி வந்துட்டு அந்த பழைய பார்வதியாகவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி உருவம் மாதிரி புது பார்வதியா இருக்கு. இவங்க 4 பேரும் பார்வதி யூஸ் பண்ணிக்கிறாங்க, பார்வதி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது பக்காவா தெரியுது. தனியா தெரியுறாரு எனக்கு. அமித்துக்கு தெரியவே இல்லைன்னு கூட அப்பப்போ ரொம்ப சைலண்டா பாவமா இருக்காரு. நான் போய் இன்னைக்கு உள்ள போய் எல்லாரையும் ஒரு கை பார்க்க போறேன்னு வந்தவரு அமைதியா. என்னன்னா அமித், நம்ம முன்னாடி பேசின அமித் தான் வந்து இந்த கன்னடா பிக் பாஸ்க்குலாம் வாய்ஸ் கொடுக்குறவர். அவர் தான் பிக் பாஸ் அந்த கன்னடா பிக் பாஸ்க்கு. ஆனால் அவர் தான் வந்து கேம் நல்லா ஆடுவார். ஏன்னா இப்போ நம்ம பிக் பாஸ், தமிழ் பிக் பாஸ் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு கலாய்க்கிறது, திட்டுறது, அந்த வாய்ஸ் கேட்டே வந்து செம்மையாக பவர்ஃபுல்லாக இருக்கும். இவர் அந்த மாதிரி கன்னடாவில் வந்து 6-7 சீசன் கொடுத்தவர். அவர் உள்ள வரும்போது எப்படி இருக்கும், கொஞ்சம் வேற மாதிரி நடக்கும்னு பார்த்தா அவர் புஷன்னு போகிற மாதிரி இருக்காரு. அவர் ப்ராப்பராகவே விளையாடுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நாமினேஷன் ஃபர்ஸ்ட் டே திங்கட்கிழமை நாமினேஷன் பற்றி பேசினாங்க. ஓப்பன் நாமினேஷன் இருந்துச்சு. விக்ரம் அவர்கள், கனி எல்லாருமே வந்துட்டு எல்லாரோட டார்கெட்டும் வந்துட்டு ஒரு சேஃபான கேம் ஆடுறாங்க. யாரு? சாண்ட்ராவும் பிரஜினும் ஒரு சேஃபான, ஏன்னா எல்லாரும் நாங்கெல்லாம் தனியாக இருக்கோங்க, எங்களுக்கு தனிமைன்னு ஒரு ஃபீலிங்ஸ்னு ஒன்று வரும், யாருமே இல்லை, யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியல. இதில் பார்த்தா வந்து சாண்ட்ராவும் அவங்க ஹஸ்பண்ட் பிரஜினும் சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு நிறைய பேர் அவங்க 2 பேரையும் நாமினேஷன் பண்ணாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாண்ட்ரா வந்து என்னன்னா, இந்த போன வாரம் டாஸ்கில் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அவங்க இது பண்ணாங்களே, சாண்ட்ரா வந்து அந்த டாஸ்க்கு அப்புறமா வந்துட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, குறும்படம் ஒன்று போட்டு காமிச்சாங்க. அதில் வந்துட்டு பார்க்குற நம்மளுக்கே வந்து வேறு லெவலாக இருந்தது. அது லாஸ்ட்டில் அந்த சாண்ட்ரா வந்து கால் மேலே கால் போட்டு உட்கார போஸ்ட்டு ப்ளஸ் அந்த பேக் ட்ராப், அந்த பிஜிஎம், அந்த தனி ஒரு பிஜிஎம்லாம் போட்டோன்னே நம்மளுக்கே வேறு லெவலில் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு பர்ஃபார்மன்ஸே, அந்த லேடி பர்ஃபார்மன்ஸே சரியில்லை. சாண்ட்ரா அது வந்த ஃபஸ்ட் வீக் நினைக்கிறேன்.
அது பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து செம்மையாக ஆயிடுச்சு. என்னடா சாண்ட்ரா இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணான். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. அதாவது இந்த பார்வதி பண்ணாத விஷயங்கள்லாம் இப்போ சாண்ட்ரா டேக் ஓவர் இப்போ பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் உள்ள இருக்கிறதுனால ரொம்ப சேஃபா விளையாடுறாங்க. ஸோ அது தப்பு. இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை உள்ள இருந்து வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா ரம்யா ஆமாம், சபரி வந்துட்டு நான் உடஞ்சு அழுகணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்ல உடஞ்சு அழுகுறாரு. இது போய் தனியாக போய் அழுகுது. தனியா போய் அழுதுட்டு இருந்துச்சு. எதுக்கு இதை பண்ணுனாங்க அப்படின்னு தெரியல. அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கா. அண்ணன் அழுறாரு, என்ன அதை பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரி அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அப்படின்னு சொல்லுது ரம்யா. ஆனால் அண்ணன் தங்கச்சி பாண்டிங் மாதிரி நம்ம மற்ற பாண்டிங் பார்த்துருக்கோம். இந்த கமருதீன் அப்புறமா அரோரா துஷார், இப்போ கமருதீன் பார்வதி, இவங்க 2 பேரும் அந்த மாதிரி பாண்டிங் பெருசாக வெளியே எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி தெரில. அதுக்குள்ளே எப்படி அண்ணன் தங்கச்சி எவ்வளோ பெட்டானாங்கன்ட்டு தெரியல. அழுகும்போது அழுக வருது அப்படின்னு அழுதாங்க. ஸோ ரம்யாவும் வந்துட்டு தைரியமாக நிறைய விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. அது யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க. ரம்யாவாக இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், கெமியா இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும், இவங்க 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும், யாராவது ஒரு ஆள் வெளியே போவாங்க அப்படிங்கிற கருத்தை நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ரம்யா இல்லைனா கனியா இருக்கும்ட்டு தோணுது. சரி, ரம்யா இல்லைன்னா கனி. ஆமாம், ஏன்னா ரம்யா போன இதில் வந்துட்டு கனி தான் வந்துட்டு வெளியே போறாங்க. லாஸ்ட்டுக்கு திவாகருக்கு அடுத்தபடி லீஸ்ட் அவுட்ல இருந்தது கனி தான். மேபி இந்த வாரமும் அந்த கனி அப்படி இல்லைன்னா ரம்யா, இந்த 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வெளில போகிறதுக்கு. அவங்க இதுல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரோரா அவர்கள் சொல்றாங்க, துஷார் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட கேமை காமிக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலா துஷார் அவர்களே நீங்க அரோரானால தான் வெளியே போனீங்க. இந்த பக்கம் பார்த்தா திவாகர் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் பார்வதி நான் என் கேமை விளையாடுறேன், போறது எனக்கு கஷ்டமா, போகும்போது அழுதாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சிரிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அழுதாங்க. ஏய் திவாகர் வெளில போறாரு வா அப்படின்னு பார்வதி. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அண்ணா நீ போறதுனால தாங்க முடியலன்னா அது தெரியல, விக்ரமால கூட அந்த மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படி சொன்னாங்க. இப்ப பார்த்தா வந்து 2 பேரும் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நான் விளையாடவே ஆரம்பிக்கிறேன் அங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க முன் வச்சிருக்காங்க. ஸோ என்னதான் அண்ணான்னு சொன்னாங்க. இந்த பக்கம் எல்லோ டீம்னு ஒன்று உள்ள வந்தது. அப்ப கூட அரோரா சொன்னாங்க என்னோட பெஸ்ட் வந்து துஷார் தான். துஷார் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு நான் அவங்ககிட்ட போய் சொல்லுவேன், எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னோட மச்சான் வந்து கமு அப்படிங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து பார்வதியோட முகம் மாறுது. ஸோ இன்னொரு விஷயம் போனது, எத்தனை பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தவறான விஷயங்கள் உள்ள போச்சு. உனக்கு எத்தனை டாஸ்காக விளையாடாம அவங்களோட பர்சனலாக இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே காமிச்ச மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் விஜய் சேதுபதி சார் கேட்பாரா என்னன்னு தெரியல. நடுவில் நிறைய கேம் நடந்தது, 3 டீம் பிரிக்கப்பட்டது. ஸோ மாப் டீம், சாம்பார் டீம், ஃப்ளாஷான்னு தெரியலையே. சரி 3 டீம் கட் பண்ணிடுடா. 3 டீமாக பிரிஞ்சு விளையாண்டாங்க. அதில் சாம்பார் டீம், மாப் டீம், ஃப்ளாஷ் டீம்னு சொல்லிட்டு 3 டீமாக பிரிஞ்சு விளையாண்டாங்க. இதில் வந்து பார்த்தா அந்த கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து யாருமே பாயிண்ட்ஸ் கொடுக்கவே, சாம்பார் டீம் நினைக்கிறேன் குக்கிங் பண்ணுறாங்க. பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுல நிறைய யோசனைகள் யோசிச்சு பாயிண்ட்ஸ் அவ்வளவா கொடுக்கல. ஓகே, மெயினான மேட்டர் என்னன்னா கமருதீன் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்லேயே கொஞ்ச நாள் இருந்தார். அதாவது இந்த கேர்ள்ஸ் ரிலேட்டடாக அரோரா, பார்வதி, அப்புறம் பார்வதியும் சொல்லியிருக்கோம் அவன் வந்து எனக்கு கொஞ்சம் பேடாக ட்ரை பண்ணுறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நேற்று 1 hour எபிசோடில் இந்த மேட்ரு போடலை, பட் 24 hours வந்தது. என்னென்னா அந்த எல்லோ படம் கெஸ்ட்டு வந்து பூர்ணிமா வந்தாங்க, பழைய கண்டஸ்டன்ஸ், அவங்க பிக் பாஸோட கண்டஸ்டன்ட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாரை பற்றியும் கேட்டாங்களே, அப்போ வந்து கமருதீன் பற்றி கேட்டுட்டு கமருதீன் பற்றி இவங்க வந்து சொல்லுவாங்க, கமருதீன் நீங்கள் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்கீங்க, இதே கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் ஸ்மைல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது சொல்லிட்டு இங்கே இருக்கிற யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து யாருக்காவது லைக் உங்களுக்கு யாரோ பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்காக நீங்கள் கூட நிற்கிறீங்க, பார்வதி கூட நின்னதை ஆமாம் சொல்லுது. அதுக்கப்புறம் இது வந்து நான் பிக் பாஸ் பார்த்து மட்டும் இல்லை, வெளியில் வந்து இந்த அம்மா பிக் பாஸ் வந்தாங்க இல்லையா பூர்ணிமா, பிக் பாஸ் வரும்போது ஃபஸ்ட்டு கமருதீன் தான் அந்த பிக் பாஸ்க்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்களாம். அப்புறமா வந்து கை கொடுத்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி இவர் தான் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துட்டாராம் பூர்ணிமாவை கமருதீன். இது வந்து சொன்னாங்க. ஆனால் இது வந்து 1 hour எபிசோடில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை, 24 hours வெளியே வந்தது. அது வந்துருந்துச்சுன்னா மேபி கமருதீனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பேட் நேம்லேருந்து குட் நேம், இப்போ கமருதீன் ஓகே நல்லா விளையாடிட்டு இருக்காரு, பட் இன்னும் கொஞ்சம் குட் நேம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு டிஸ்கஷன் போது வியனாவை வந்துட்டு விக்ரம் நல்லா திட்டிடுறாரு. திட்டினோன்னா அழுதுருது, எந்த வேலையும் பார்க்கல. அந்த எல்லோ டீமில் வியனா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல வந்து வியனா அழுதுறாங்க. அழுதுட்டு வேகமாக ஓடி போனோன்னா திவ்யா சொல்கிறாங்க அது போகுது, வியனா அழுதுகிட்டே போகிறான்னு. அங்கே போயிட்டு ஐயோ அழுதா கண்ணில் இருக்க காஜல் எல்லாம் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அந்த அழுகே அவங்களுக்கும் வருது.
இதுல என்ன யோசிக்க தோணுது, அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள இன்னொரு முகம் இருக்கு, அவங்க நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆமா. ஒரு டவுட் இது எல்லாருக்குமே வந்து வருது. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ம். விஹானா வந்துட்டு நார்மலா பேசும்போது அந்த ஹீரோயின் ஸ்லாங்கா பேசுது. சார் இங்க பாருங்க சார் அப்படின்ற மாதிரி, டேய் அக்கா வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி பேசுது. கோவப்படும் போது மட்டும் எப்படி விஹானா அந்த மாதிரி கோவப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்க சொன்ன இதுல வந்துட்டு என்னன்னா, அந்த இது கூட்டலை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கு தான் அந்த விஹானா பொண்ணு அழுதுது. விக்ரம் என்ன பண்ண நேராக வந்தார், வந்துட்டு இது என்னால் கூட்ட முடியாது, நான் அப்புறமா கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப நேரமாக இந்த விஹானா பொண்ணு கூப்பிட்டுருக்கோம். விக்ரம் பொறுமையாக நடந்து வருவார். விக்ரம் வந்து என்ன சொல்லுவான்னா, பொறுமையாக தான் நடந்து வர முடியும், இப்போ என்ன இப்போ அப்படின்னு கேட்டிருப்பான். விஹானா வந்துட்டு ஒன்றும் இல்லையா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டு இவ்வளோ தான் நடந்தது. இதுக்கு தான் அந்த பொண்ணு தேவையில்லாமல் போயிட்டு அழுதுன்னு போயிடுச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இல்லை காஜல்லாம் கலையுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு டான்ஸ் ஆடுற டாஸ்க் போயிட்டு இருந்தது. எல்லாருமே சூப்பரா போட்ட பாடு, கண்கள் இரண்டால் கூட மேல கூட வச்சு, வந்தேன்டா பால்கரை, இந்த மாதிரியான சூப்பர் சூப்பர் சாங் தான் பிக் பாஸ்ல போட்டாங்க. ஸோ என்னன்னா வந்துட்டு நீங்க யாருமே விளையாடல, பிக் பாஸ் நானே உங்களோட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு கனியை வந்துட்டு வினோத்தை தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லாரும் பார்க்கும்போது அந்த விளையாட்டு இதில் போயிட்டு தான் எல்லாருமே ஓடி பிடிச்சி விளையாடும்போது என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணிட்டு போகும்போது அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவங்க போய் விழுந்துட்டாங்க. ஸோ கனியே வந்து இது ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே நின்று நிறைய வியனாவாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், வினோத்தை தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை விஜய் சேதுபதி சார் கேட்பாரு, குறும்படம் போடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறும்படம் இது நம்ம இந்த சோஷியல் மீடியா ஆட்களே நிறைய அந்த குறும்படமாக போட்டாங்க. வினோத் தள்ளியே விடலை. 2 பேர் என்ன பண்ணாங்க, கனி அந்த கார்னர்ல இருந்தோம், வினோத் இங்கேருந்தும் வந்திருக்காங்க. 2 பேரும் போயிட்டு அந்த ஏதோ அந்த கரகமா அதுதான் எடுக்கிற டைமில் முட்டிக்கிட்டாங்க. அந்த முட்டின இதில் கனி வந்து கீழே விழுந்துட்டாங்க. அது 4-5 வாட்டி பார்த்தா அது வந்து வினோத்தும் தள்ளியே விடலை. பார்வதிக்கும் அவங்களுக்கும் வந்தோன்னா வினோத் மேலே கொஞ்சம் அந்த ஒரு காண்ட் இருக்குது. அதனால தான் வந்து வாண்டடாக சொன்னாங்க. பார்வதிக்கு சபரி பண்ணது வாண்டடாக மிதிச்சா பார்வதிக்கு ஓகே ஓகே வாங்க வாங்க ஜாஃபர் ப்ரோ வாங்க, சரி வாங்க வாங்க. ஐயோ ஐயோ மக்களே, விஜய் சேதுபதி சார் இதையும் பார்த்து என்ன சொல்ல போறாரோ. அதான் அந்த 2 பேரும் ஓடி வந்தபோது அவங்க வந்து பாயிண்ட்ல வந்து அவ வச்சு விட்டுருவாண்டா. விஜய் விஜய் இதை வைக்காத விஜய். வினோத் வந்துட்டு அதான் வந்து தள்ளி விட்டது தான். சாரி, தள்ளி விடல, ஆக்சிடென்ட் தான். அது தள்ளி விட்டாருன்னு சொல்றீங்க? இல்ல, அது வந்து இப்போ நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணீங்களே, அதுல வந்து மேட்டர் அது. எங்க நாங்க பண்ணுவோங்க இது, பேசுறது பிக் பாஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ தள்ளி விட்டாரா தள்ளி விடலையா எது உண்மைன்னு பிக் பாஸ் இது வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பா குறும்படமோ இல்லனா அது பேசுவாரு அப்படின்ற மாதிரி. சாப்பாடு கலவரம் ஒண்ணு போச்சு, ரொம்ப காரமா இருக்கு அப்படி சொல்லி கெமி எனக்கு பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாங்க. ரம்யா எல்லாரையும் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ரம்யா பேச மட்டும் தான் செய்யறாங்க. ரம்யாக்கு ஆமா, என்ன பண்றாங்க, எந்த டாஸ்க் வந்தாலும் இது சொல்லலாம், எந்த டாஸ்க் வந்தாலும் அந்த இது வரைக்கும் நான் என்னுடைய இதில் நான் பார்த்தது, டாஸ்க்குன்னு வந்தால் அந்த அம்மா வந்து எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி தனியாக ஒதுங்கின மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஆமாம், இப்போ அந்த டாஸ்க் இருந்ததில்ல, அந்த பாட்டு கண்டுபிடிக்கிறது ப்ராப்பர்ட்டி, அதுலேயும் வந்து வயிறு வலிக்கும் தனியாக ஒதுங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சில டாஸ்க்லாம் இருக்கும்போது எனக்கு வயிறு வலிக்கும் தனியாக ஒதுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. அப்போ தான் வந்து எஃப்ஜி என்ன பண்ணால் ஏதோ ஒன்று எடுக்க போகும்போது இந்த அம்மா ஓடுது, டே இப்போ தான் கால் உடஞ்சிருக்கு ஓட முடியாது சொன்னால் ஓடுறீ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சண்டை போட்டுது அந்த பொண்ணு ரம்யா. ரம்யா என்ன, ரம்யாவோட நிறைய முகங்கள் வெளியே வரும் போலயே. டாஸ்க்னா சும்மா தான் இருக்கு. நிறைய பேரை கேள்வி கேட்பாரு, பார்வதியும் கேட்பாரு, எப்பயுமே பார்வதி கேட்பாரு, இந்த தடவை பார்வதி கேட்பாரு, சாண்ட்ரா பிரஜினியும் கேட்பாரு. பிரஜன் தான் பாவம் ஒண்ணுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஊமை மாதிரி நடிச்சிருந்தாரு அந்த இதுல டாஸ்க்ல. போன தடவையே சொன்னாரு பிரஜன் விளையாட வந்திருக்காரா என்ன தெரியல, மனைவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ்க்கு பிரஜன் சாண்ட்ராக்கு தான் ஓட் போட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது வர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால இதுல வந்துட்டு 3 பேர், திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா 3 பேரும் இந்த ரூம்குள்ள நடந்துக்கிட்டே இவங்க பேசுறது தெரியாம நடந்துக்கிட்டே இந்த டாஸ்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுவும் தப்பு தான். இப்போ விளையாட போயிருக்கோம், ஒவ்வொரு டீமில் இருக்கோன்னா அந்த டீமுக்காக தான் விளையாடணும். இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாரா என்னன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் நடந்தது, சாப்பாடு பிரச்சனையாக இருக்கட்டும். கடைசி கனி அக்கா குரூப்பை விட்டு டீமை விட்டே வெளியே போயிட்டாங்க. அதாவது அவங்க வந்து நாளைக்கு நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம், அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்தது சொன்னாங்க. மறுநாள் வந்துட்டு எங்கே அந்த பள்ளியை காணும் அப்படின்ற மாதிரி தனியாக
தனியா போயிட்டு அந்த அம்மா ஒதுங்கி சில என்னால வேலைகள்லாம் யாருக்கும் பார்த்தாங்க. கொடுக்காமலாம் இருக்க முடியாது. யார் என்ன கேட்டாலும் நான் சமைச்சு தரேன். என்னால வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாரும் சொன்னாங்க, "கனியக்கா ஆமான்னு தானே சொன்னாங்க. இப்ப ஏன் ஆமா. இல்லைன்னு சொல்றாங்க?" அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இன்னொரு குறும்படம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போட்டு காமிச்சாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். நெறைய பேரு அப்புறம் எஃப்ஜே வந்துட்டு சாம்பார் டீம் கால்ல வந்து விழுகுறாரு. சாண்ட்ரா கால்ல சாண்ட்ரா வந்து கால்ல விழுகுறாரு. அப்புறம் வந்து விக்ரம் வந்து ஏதோ நான் பண்ணி காமிக்கிறேன் முன்னாடி போய் நின்று ஸ்டேஜ்ல நின்னுட்டு நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து வினோத் சொல்றாரு, "நீ கலைஞடா. நீ வந்துட்டு ஒரு சூப்பர் பெர்ஃபார்மர். ஸோ நீ வந்துட்டு எல்லார்கிட்டயும் போய் கெஞ்சாத. யார்ட்டயும் போய் எதுவும் கேட்கணும் அவசியம் இல்ல." அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் உள்ள போயிட்டே இருந்துச்சு. இல்ல ஒண்ணும் இல்ல. வினோத் பத்தி பேசும்போது வந்தது. அரோரா கிச்சு கிச்சு ஆமா. பண்ணாரு. அந்த காட்சி வந்துட்டு ஆமா. சோஷியல் மீடியால போயிட்டே தான் இருக்கு. அப்ப எல்லாருமே என்னமோ என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு பண்றாங்க. இருக்காங்க உள்ள. இப்ப வினோத் இது பண்ணதுனால, இதுக்கு இந்த ஒரு இன்னைக்கு வந்து 49 48 டேவோ, இந்த 48 டேஸையும் வினோத் என்னென்ன பண்ணான்னு எடுத்து, அதாவது இப்போ உங்கள தான் ஃபோக்கஸ்ல இருக்கான். பின்னாடி வினோத் சில விஷயங்கள் பண்றான். அதெல்லாம் கூட ரம்யா அட்ரஸ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கட்டி அதுவுமே பின்னாடி பிடிக்கிறாங்க. இருந்து பாக்குற மாதிரி. வினோத்துக்கு இது ஒரு நல்ல பேரா இருந்தது. பட் இந்த அரோராவோட மேட்டர்ல இருந்து எல்லாமே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சில இந்த நம்ம இல்ல கேம் அரோரா மேக்கர்ஸ் நேத்து எல்லாம். வந்துட்டு ஒரு வினோத்தை என் பிடிக்கும் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. வினோத் அண்ணா வந்துட்டு என்னை நோண்டுவாரு நோண்டிட்டே இருப்பாரு. இருந்தாலும் அவர் இருக்கும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. So இந்த மாதிரியான நிறைய இல்ல அரோரா வந்து அண்ணனா பாக்குது. ஆனா வினோத் வந்து நிறைய பெண்கள் மேல ஒரு மாதிரி கை போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு நீங்க நிறைய இது இருக்கு. ரம்யா மேல ஒரு மாதிரி டைட்டா கட்டி பிடிச்சிருக்காப்புல. அது உரிமையா குட் கூட இருக்கலாம். பேடான்னு தெரியல. பட் அது இன்னும் வெளியே வரல. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வினோத் வந்து சூப்பர் பர்ஃபார்மண்டா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா பண்ணிட்டு பின்னாடி இந்த மாதிரி கேமும் ஆடுறாரு அப்படின்னு ஓகே சொல்லிட்டு. இந்த தடவை விக்ரம் நல்லா விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். இந்த ஆமா. டாஸ்க் விக்ரம் நல்லா விளையாண்டாரு. மாப் மாயாவி டீமுக்கு தான் பெஸ்ட் டீம்னு சொல்லிட்டு 2 தடவையுமே வந்தது. சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க பிக் பாஸ். சாப்பாடு கூட அதுலயும் சாப்பாடு சாப்பிடல. கொடுக்கும்போது நாங்க சாப்பிட மாட்டோம் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடையுமே திவ்யா, யாரும் சாப்பிடல. சாண்ட்ரா இவங்கெல்லாம். ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி நிறையா உள்ள பார்த்தா வந்துட்டு நீ நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி சார் சனி ஞாயிறு என்ன கேட்குறாரு என்ன நடக்குது யார் உள்ள இருக்கா யார் வெளியே போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ரம்யா கெமி சுபிக்ஷா இவங்கள யாராவது ஒரு ஆள் வெளியே போவாங்களா இல்லை நீங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி கனியக்கா எஃப்ஜே போக முடியாது. இல்ல கனி ரம்யா நினைக்கிறேன். அவங்க கனி 2 ரம்யா பேர் போவாங்க வெளியே அப்படின்னு போகிறாங்களா நினைக்கிறேன். அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.